உதயநிதி உன்னை சொல்றாரு எதிர்க்கட்சி தலைவர், உடனே ஜெயலலிதா எந்திரிச்சு மறுப்பு தெரிவிப்பாங்க. எம்ஜிஆர் பேசுவாரு, கலைஞர் எதிர்க்கட்சி தலைவர் எந்திரிச்சு மறுப்பு கொடுப்பாரு. இல்ல ஜெயலலிதா எதிர்க்கட்சி தலைவர் இல்லைன்னா கலைஞர் எந்திரிச்சு மறுப்பு தெரிவிப்பாரு. இதுதான் வேணும்னு நம்ம சொல்றோமே தவிர, பேப்பரில் எழுதி கொடுத்துட்டு வந்து வாசிங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு ரிஹர்சல் பார்த்துட்டு வந்து வாசிக்கிறத விஜய் செய்வார்னு எல்லாருக்கும் தெரியும். அது சினிமா வசத்தில் செஞ்சு பழகினவர் அவர். தைரியம் இருந்தா லாட்டரி நிறுவனம் 900 கோடி ரூபாய் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏன் வாங்கினார்கள்? தைரியம் இருந்தா சொல்லுங்க. அது கொடுத்தது அவருடைய மாமனார் தான். அவருடைய மாமனார்கிட்ட கேட்டு அந்த விளக்கத்தை அவர் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது அவரும் உங்க அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும். உங்க அப்பா கிட்ட தான் கேட்கணும், எனக்கு தெரியாது. அப்பாவை இங்க காணோம். வீட்டுக்கு போய் உங்க அப்பாட்ட கேளுங்க. உங்க அப்பா கரெக்டா சொல்லுவாரு. ஏன் வாங்கினாரு உங்க அப்பா சொல்லுவாரு. அதை இன்னும் மடக்கிறதா கேள்வி கேட்டிருக்கலாம். எப்படின்னா, உங்க மாமனார் ஏன் வந்து அமித்ஷாவுக்கும் மோடிக்கு எவ்வளோ கொடுத்தாரு அந்த கணக்கை சொல்லுங்களேன் பார்ப்போம் அப்படின்னு கேட்டால் இன்னும் ஆதவர்ஜுன் ஆஃப் ஆகிருப்பார். ஐயோ பிஜேபியை தொடுறாரேன்னு சொல்லி பயந்துக்கிட்டு ஒரு நல்ல ஒரு தொழில்நுட்ப ஒரு வல்லுநரை எடிட்டராக போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சத்தம் காய்ச்சா சபாநாயகர்கிட்டே நின்றுது கேமரா. அங்கே யார் சத்தம் போடுறான்றதே காட்ட மாட்டேங்கிறாங்க. இவர் சொன்னா தான் தெரியுது. முக்கூர் சுப்பிரமணியம் போய் உட்காருங்கன்னா தான் அவர் வந்து இங்கே சுற்றிக்கிட்டு இருக்காருன்னு தெரியுது. அமைச்சர் உட்காருங்க. நான் கிறிஸ்தவன், பான் கிறிஸ்டின் வந்து சட்டசபையில் பேசுகிறதே அறிவு கட்டத்தனங்க. அப்படி பேசவே கூடாதுங்க. அது உங்களுக்கு யார், உங்கள் மதத்தை யாருங்க கேட்டா அங்கே சட்டசபையில்? நீ உங்கள் தமிழை சரியாக பேசுங்கன்னு சொன்னாங்க, அவ்வளோதான். 7000 5000 பேசாதீங்கன்னாங்க. அதுக்கு ஒரு இது பண்ணிட்டு வாங்க அப்படின்னாங்க. நான் பைபிளில் படிச்சிருக்கேன், பான் கிறிஸ்டியன். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பாப்துமில்லா பல்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் இதயா நம்முடன் இருக்கிறார், அவருடன் பேசலாம். வணக்கம் சார். சட்டசபை கூட்டத்தொடரில் பொதுவாக பார்த்தீங்கன்னா விஜய் வந்து அதிகம் பேச மாட்டார் அப்படின்னு ஒரு இது இருந்தது. ஆனால் இந்த சட்டசபை கூட்டத்தொடரில் விஜய் முதல் நாள் பேசினார். எப்படி பார்க்குறீங்க விஜய்கிட்ட இருக்கிற மாற்றங்களை? எழுதி கொடுத்தா பேசுவாருங்க. அதுதான் முதல்ல சொல்கிறார். அவருக்கு எத்தனை தடவை எழுதி கொடுக்குறாங்களோ அத்தனை தடவை பேசுவார். நீங்கள் நாளைக்கு ஒரு தனி தீர்மானத்தை அவரே பண்ணால் கூட எழுதி கொடுத்தாங்கன்னா வாசிப்பார். அதனால் வந்து அது ஒன்றும் பிரச்சனை. நீங்கள் என்னென்னா எப்படி வந்து நம்ம பேசணும்னு எதிர்பார்க்குறது எப்படின்னா, உதயநிதி உன்னை சொல்கிறார் எதிர்க்கட்சி தலைவர், உடனே ஜெயலலிதா எந்திரிச்சு மறுப்பு தெரிவிப்பாங்க. எம்ஜிஆர் பேசுவார், கலைஞர் எதிர்க்கட்சி தலைவர் எந்திரிச்சு மறுப்பு கொடுப்பாரு. இல்லை ஜெயலலிதா எதிர்க்கட்சி தலைவர் இல்லைன்னா கலைஞர் எந்திரிச்சு மறுப்பு தெரிவிப்பார். எடப்பாடி பழனிசாமி சொன்னால் ஸ்டாலின் எந்திரிச்சு மறுப்பு தருவார். ஸ்டாலின் எந்திரிச்சு பதில் சொன்னால் எடப்பாடி எந்திரிச்சு மறுப்பு சொல்லுவார். இதுதான் வேணும்னு நம்ம சொல்கிறோமே தவிர, பேப்பரில் எழுதி கொடுத்துட்டு வந்து வாசிங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு ரிஹர்சல் பார்த்துட்டு வந்து வாசிக்கிறத விஜய் செய்வார்னு எல்லாருக்கும் தெரியும். அது சினிமா வசத்தில் செஞ்சு பழகினவர் அவர். நம்ம கேட்குறது, இப்போ இத்தனை தடவை எந்திரிக்கிறாங்கல்ல ஒருத்தர் உறுப்பினர்கள் பேசும்போது, ஆதவர்ஜுனா எந்திரிக்கிறாரு, அருண்ராஜ் எந்திரிக்கிறாரு, நிர்மல்குமார் எந்திரிக்கிறாரு, செங்கோட்டையன் எந்திரிக்கிறாரு, ராஜ்மோகன் எந்திரிக்கிறாரு. அது மாதிரி விஜய் ஒரு நாளாவது எந்திரிச்சு இது அப்படி இல்லை இது இப்படி அப்படின்னு ஏதாவது சொல்லுவாரா அப்படின்றதான் மக்கள் வந்து பேச மாட்டேங்கிறாருன்னு சொல்கிறாங்களே தவிர, எழுதி கொண்டு வந்து வாசிப்பதை அவர் சொல்லலை. அங்கங்கே ஸ்பான்டேனியஸாக இப்போ திடீர்னு ஒன்று வந்தால் அவரே எந்திரிச்சு பதில் சொல்கிறார். சரியோ தப்போ உதயநிதி டக்குன்னு எந்திரிச்சு பதில் சொல்கிறார். எங்கள் இதில் நாங்கள் அப்போ வந்து கலைஞர் தான் வந்து பண்ணார், நீட்டு தமிழ்நாட்டுக்கு வேணான்னு சொன்னார் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் ஆதவர்ஜுனா வந்து 900 கோடி ஏன் வாங்கினீங்க அப்படின்னு கேட்டோன்னே அது உங்கள் மாமனாட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதை இன்னும் மடக்கிறதா கேள்வி கேட்டிருக்கலாம். எப்படின்னா, உங்கள் மாமனார் ஏன் வந்து அமித்ஷாவுக்கும் மோடிக்கு எவ்வளோ கொடுத்தாரு அந்த கணக்கை சொல்லுங்களேன் பார்ப்போம் அப்படின்னு கேட்டால் இன்னும் ஆதவர்ஜுன் ஆஃப் ஆகிருப்பார். ஐயோ பிஜேபியை தொடுறாரேன்னு சொல்லி பயந்துக்கிட்டு. ஆனால் அது மாதிரி ஒன்னொன்னுலேயும் வந்து அவர் எந்திரிச்சு கேட்குறாருல ஒருத்தரும். அதே மாதிரி இவர்கள் எந்திரிச்சு, ராஜ்மோகனும் இவர்களும் எந்திரிச்சு அது அப்படி இது இப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. நேற்று வந்து ஜவஹர்லால் வந்து இது பழைய எஃப்சிஆர் வந்து 2010 சொன்னார் அமைச்சர், அது அதுக்கு முன்னாடியே வந்துச்சுன்னு சொன்னார். சொல்லிட்டு உட்காண்டாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ராஜ்மோகனுக்கு துண்டு பச்சிட்டு வந்துருச்சு போல இருக்கு. அவர் எந்திரிச்சு, இல்லை நான் சொன்னது கரெக்ட் தான், அது பழைய சட்டம், அந்த சட்டம் மாடிஃபை பண்ணி புது சட்டமாக 2010 தான் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இது மாதிரி தான் பதில். துண்டுச்சீட்டு வந்தாவது எந்திரிச்சு இடையில குறுக்கிட்டு சொல்லலாம். அவர்களுக்கு வர துண்டுச்சீட்டு அது முதலமைச்சருக்கே போகலாமே. ஆனால் அதுக்கு வந்து என்னென்னா ஒரு ரிகர்சல் தேவைப்படுதோன்னு சந்தேகம் வருது நமக்கு. அதை வாசிப்பதற்கும் ஒரு ரிகர்சல் தேவைப்படுதோ அப்படின்னுலாம் துண்டுச்சீட்டை வச்சு சொல்லிடலாம். இப்போ நான் மற்றவங்களாம் குறை சொல்லலைங்க. எல்லா முதலமைச்சருக்கும் துண்டு சீட்டு வரும். அங்கே அதிகாரிகள் இருப்பாங்க. அந்த உறுப்பினர் பேசிய தவறு 2024 2012 நம்ம தான் கொண்டு வந்து ஏதாவது எழுதி கொடுத்து விட்ருவாங்க. உடனே எந்திரிச்சு சிஎம்ஓ அமைச்சர்களோ வாசி தருவாங்க. இது இயற்கையாக நடக்கிறது. அதே மாதிரி இப்போ உதயநிதி பேசினாலும் பேப்பரில் ப்ரிப்பேர் பண்ணி தான் வராரு. நம்ம எடப்பாடி பழனிசாமினாலும் பேப்பரில் ப்ரிப்பேர் பண்ணி தான் வராரு. தப்பு இல்லை, அது பேசலாம்.
ஆனால் ஸ்பான்டேனியஸாக வர்றதையும் பேசணும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்குறோம். அதுதான் வந்து விஜய் பேச மாட்டேங்கிறாருன்னு சொல்கிறதே தவிர, விஜய்க்கு எழுதி கொடுத்தாலும் அவர் பேசுவார்ன்றதில் அப்படி யாரும் பேசவே மாட்டாருன்னு. ஏன்னா ஒவ்வொரு மீட்டிங்லையும் பேசினார், பேப்பரை வச்சுக்கிட்டு எழுதிட்டு வந்து தானே பேசினார். அதுக்கு ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்து பேசுகிறாரு. அது மாதிரி பேசினா பேசுவார். ஸ்பான்டேனியஸாக எழுந்து தன்னுடைய கருத்தை சொல்லணும் அப்படின்னு தான் அவர்கிட்ட இருக்குது. அப்படின்னா தான் நீங்கள் ப்ரெஸ் மீட் சந்திக்க முடியும். அந்த தைரியம் இருந்தால் தான் நீங்கள் ப்ரெஸ்ஸை சந்திக்க முடியும். எதனால் நம்ம பதில் சொல்ல முடியும் அப்படின்ற தெளிவை வளர்த்துக்கிட்டா. முதலமைச்சர் பேச மாட்டார் அப்படிங்கிற மாதிரி இன்னொன்று என்ன, சில அமைச்சர்கள் பேசுகிறாங்க. அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா தொழில்துறை அமைச்சர் கேள்வினா யாரோதோ அமைச்சர் பேசுகிறாங்க, தொழில்துறை அமைச்சர் ஆமாம் பேசுகிறாங்க. ஆமாம். அது மாதிரி நிதி சம்பந்தமான விஷயங்கள்னா நிதித்துறை அமைச்சர் பேசாமல் வேற ஒருத்தர் பேசுகிறாங்க. இப்படி மாற்றி மாற்றி யாரோ ஒருத்தர் பேசிகிட்டே இருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை கண்டிப்பாங்க. அது வந்து அதான் சொல்கிறேன். நீங்கள் வந்து இன்னும் சொல்லப்போனால் சில பேருக்கு வந்து அசைன் பண்ணியே விட்டதாலாம் சொல்கிறாங்க. இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்னார் பதில் சொல்லுவாங்க அப்படின்ற அளவுக்கு. அந்த மாதிரி சில, ஏன்னா எல்லாரும் பேசி சொதப்பி முதல் கூட்டம் பட்ஜெட் கூட்டம், இதில் எந்த சொதப்பி யாரும் மாட்டிக்கூடாது, எதாக இருந்தாலும் விட்டுருங்க. அப்படி உங்களுக்கு எதாக இருந்தால் நீங்கள் முன்னாடி கூட எழுதி கொடுங்க, அந்தந்த அமைச்சர்கிட்ட, சீனியர் அமைச்சர்கிட்ட கொடுங்க. சீனியர் அமைச்சர் யார்? இவங்க தான் சொல்கிறேன், நான் சொல்கிறேன், இந்த முன் வரிசையில் உட்காந்துருக்கவங்க, அவங்கள்ட்ட கொடுங்க. அவங்க சொல்லிக்குவாங்க. அவங்கன்னா ஒரு தடுப்பாட்டம் ஆடுவாங்க, ஒரு சேஃபாக விளையாடுவாங்க அப்படின்னு. இவங்கெல்லாம் புதுசாக போய் மாட்டிக்கிட்டா வம்பா போயிடும், ஏதாவது தப்பாக போயிடும் அப்படின்றனால தான் அடக்கி வாசிக்கிறாங்க. போக போக அவங்களுக்கும் சப்ஜெக்ட் பிடிபடும். போக போக அவர்களும் வந்து சப்ஜெக்டை கலெக்ட் பண்ணி டேட்டா ரிசீவ் பண்ணி அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணணுன்ற கலையை கற்றுக்கொள்வார்கள். அப்புறம் அவங்க பேசட்டும் அப்படின்னு கூட நினச்சிருக்கலாம். ஏன்னா முதல் கூட்டத்தொடர்னால 3 மாதம் தான் ஆகுது. அவர்களுக்கு ஒரு பயிற்சி வேணுன்றதுக்காக கொஞ்சம் அடக்கி வாசிங்க, அசிங்கப்பட்டுற வேணாம் அதுக்குள்ளே அப்படின்றது மாதிரி. ஏன்னா லைவில் போயிட்டுருக்கு, எதுனாலும் இப்போ அசிங்கமாயிரும் அப்படின்றனால கொஞ்சம் தடுத்து வச்சிருக்கலாம். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதியோட செயல்பாடு எப்படி இருக்கும்? இல்லை, உயர்நீதி செயல்பாடு ஓகேவாக தான் இருக்குது. அவரோட வந்து ஒவ்வொன்றுக்கும் கருத்து அவரே ஸ்பான்டேனியஸாக தான் சொன்னல, திடீர்னு எந்திரிச்சு கருத்து சொல்லுகிறார். அவர் ஒவ்வொரு நாளும் அவருடைய ரெப்ரசன்டேஷன்றது இருக்குது. எப்படி ஏவாவேலு, நேரு அப்பப்போ எந்திரிச்சு பேசுகிறாங்க, எம்ஆர்கே பன்னீர்செல்வம் இவங்களாம் எப்படி எந்திரிச்சு பேசுகிறாங்களோ அவரும் அது மாதிரி எந்திரிச்சு அவ்வப்போது பதில் சொல்லிட்டு தான் இருக்கார். அதனால் இதில் திமுக குறிப்பாக வந்து இதை எப்படியும் ஸ்கோர் பண்ணணும், தங்களுக்கு எதிர்கட்சியாக ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. அந்த ஸ்கோர் பண்ண விடாமல் தான் இவர்கள் டெய்லி ஒரு இந்த ஏதாவது ஒரு தனி தீர்மானத்தை கொண்டு வந்து அதன் மேலே பேச்சின் போது அதை ஆதரித்து பேச வேண்டிய கட்டாயம் திமுகவுக்கும் வந்துடுது அப்படின்றத மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி போகுது. இது இன்னும் போக போக எத்தனை நாளைக்கு எப்படி தனி தீர்மானம் கொண்டு வர முடியும்னு தெரியல. அது போக போக அப்புறம் படிப்படியாக மாறும். ஆனால் இப்போ நீங்கள் இந்த லைவ் வந்திருக்கனால நிறைய வெளிநடப்புகள், நிறைய சச்சரவுகள் இல்லாமல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதே நேரத்தில் அதுலேயும் கொஞ்சம் பிஹைண்ட் த ஸ்க்ரீன் ஒரு எடிட்டிங் இருக்கும்னு எனக்கு சந்தேகம் இருக்குது. என்னென்னா, நீங்கள் அந்த ஏதாவது சச்சரவு நடக்கும்போது கேமரா அங்கே போக மாட்டேங்குது. இல்லை, அந்த கேமரா எடுத்துக்கிட்டு இருக்கோம், அந்த கேமரா காட்ட மாட்டேங்கிறாங்க. ஒரு நல்ல ஒரு தொழில்நுட்ப ஒரு வல்லுநரை எடிட்டராக போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சத்தம் காய்ச்சா சபாநாயகர்கிட்டே நின்றுது கேமரா. அங்கே யார் சத்தம் போடுறான்றதே காட்ட மாட்டேங்கிறாங்க. இவர் சொன்னால் தான் தெரியுது. முக்கூர் சுப்பிரமணியம் போய் உட்காருங்கன்னா தான் அவர் வந்து இங்கே சுற்றிக்கிட்டு இருக்காருன்னு தெரியுது. அவர்கள் வருகிறார்கள், போராடுகிறான்றதை காட்ட மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி முன்னாடி வந்து அடிக்கடி விஜயை காட்டிகிட்டு இருப்பார்கள், முதலமைச்சரை. இப்போ முதலமைச்சர் இருந்தால் அப்படி பார்க்குறாருன்னு எல்லாரும் சாட்டை துரைமுருகன் நிறைய பேர் அதை கிண்டல் கேலி பண்ணி வடிவேலோடைய வீடியோ போட்டு அது மாதிரிலாம் போட்டு பண்ணுறாங்கன்னு நினைக்க. இப்போ அடிக்கடி முதலமைச்சர் விஜயையும் காட்ட மாட்டேங்கிறாங்க. எப்போயாவது அவர் ரியாக்ட் பண்ணால் மட்டும்தான் காட்டுறாங்க, மற்ற நேரத்தில் அவர் காட்டுறதும் இல்லை. அதனால் ஒருத்தர் பேச ஆரம்பித்துட்டால் பேசுகிறவரை காட்டுறாங்க, சபாநாயகரை காட்டுறாங்க, இவ்வளோதான். இந்த சச்சரவு, வெளிநடப்பு, இந்த மாதிரி கோஷம் வந்தால் அப்படியே நின்றுது, இவர் பக்கத்திலேயே நின்றுது. அதனால் அங்கேயும் ஒரு சின்ன எடிட்டிங் வரும். ஆனால் அதை தாண்டி பரவாயில்ல. 24 இந்த முழு நிகழ்ச்சியையும் வந்து லைவாக கொடுக்கறதுன்றது சட்டசபையை இது வரைக்கும் பார்க்காத இளைஞர்களுக்கும் சரி, முதியவர்களுக்கும் சரி பெரிய வாய்ப்பாக இருந்திருக்கும். அது தங்களுடைய பிரதிநிதிகள் உள்ளே என்ன செய்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்குது. அந்த விஷயத்தில் ஜேசிடி பிரபாகரன் அவர்களுக்கு சிறப்பு பாராட்டுகள் நம்ம சொல்லணும். ரெண்டாவது, நீங்கள் அவரை டீல் பண்ணுறதுமேங்க மிக சிறப்பாக பண்ணுறாரு. பார்க்குறோம், செங்கோட்டையனை உட்காருங்கன்றாரு, அமைச்சரை உட்காருங்கன்றாரு, நான் உடனே அதை ஆய்வு பண்ணுறேன்றாரு, உடனே அதை போலி பட்டானதை நீக்கிறேன்றாரு. ஏன்னா நாடே சிரிக்குதுன்னு சொல்கிறாரு, அதை நீக்கிறேன்றாரு. என்ன ஓபிஎஸ்ஸை பார்த்து அவர் என்ன இருந்தாலும் ஒரு முன்னாள் முதலமைச்சர், நீங்கள் இப்படி பேசக்கூடாது அப்படின்றாரு. அதே மாதிரி இல்லாத அழகிரியை பற்றி மரிய வில்சன் பேசுகிறாரு, அவையில் இல்லாதனால வந்து அந்த அவை குறிப்புலேருந்து நீக்கிறேன்னு சொல்கிறாரு. ஆனால் இன்றைக்கி என்ன போச்சுன்னா, அந்த அவை குறிப்புலேருந்து நீக்குதல் அப்படின்றது வந்து நீங்கள் முன்னாடிலாம் வந்து உள்ளே இருக்க பத்திரிகையாளர் மட்டும்தான் பார்ப்பாங்க. அது அவை குறிப்புலேருந்து நீக்கி விட்டோன்னு சொன்னால் அதை நீங்கள் பத்திரிகையில் எழுதக்கூடாது, பிரசரிக்கக்கூடாதுன்னு ஒரு இது இருந்துச்சு. டிவியில் காட்ட மாட்டாங்க, எடிட் பண்ணி காட்டுவாங்க, அதை எடுத்துருவாங்க. ஆனால் இப்போ வந்து லைவில் வரனால அதுவும் சேர்ந்து என்னன்னு தெரிந்து விடுறது, எது அவை குறிப்புலேருந்து நீக்கப்படுகிறதுன்றதும் தெரிஞ்சிருது. அதை நீங்கள் இப்போ அதை அவை குறிப்புலேருந்து நீட்டாக நாளைக்கு ஹிஸ்ட்ரியில் மட்டும்தான் மறைக்க முடியுமே தவிர, அதுவும் எல்லாம் வீடியோவாக வந்துடுது, எல்லாம் கிராப் பண்ணி எல்லாம் பண்ணாங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, சில தொலைக்காட்சிகளில் அதை லைவாக காட்டிட்டு அதுக்கப்புறம் எடுத்து பிட்டா இன்று காரசார விவாதம்னு ஒரு 20 நிமிஷம் கிளிப்பாக எடுத்து போடும்போது அதை கட் பண்ணுறாங்க.
அந்த மாதிரி தான் பண்ணாங்க. அப்படி இல்லாமல் அந்த லைவ்ல வந்து அது கண்டிப்பாக இருக்குது. அது நாளைக்கு சரித்திரத்திலையும் அது வந்து பார்க்க முடியும்ன்றதான் இருக்குது. அது ஒரு மைனஸ் பாயிண்ட்டு. இருந்தாலும் வந்து மக்கள் வந்து அதையும் அவை குறிப்பில் வந்து எது நீக்கப்படும் முன்னாடி சென்சார் சர்டிஃபிகேட்லாம் பார்த்தீங்கன்னா தேட்டரில் அந்த நிறைய ஸ்டில்ஸ் வச்சுருப்பாங்க. அதில் வந்து சென்சாரில் இந்த படத்தில் சென்சாரில் எந்தெந்த காட்சி வெட்டப்பட்டது அப்படின்னே இருக்கும். இந்த ஆபாச வார்த்தை, இந்த தே வ அப்படின்ற வார்த்தை நீக்கப்பட்டது அப்படின்னு எழுதியிருக்கும். இந்த இடத்துல அந்த பெண் வந்து உடை மாற்றும் காட்சி நீக்கப்பட்டுள்ளது அப்படின்னு இருக்கும். அப்போ என்னென்ன காட்சி நீக்கப்பட்டுச்சுன்னே அந்த இருக்கும். அந்த வார்த்தைகள், கெட்ட வார்த்தை, அதில் வர்ற ஆபாச வார்த்தை, நாட்டுக்கு எதிரான வாசகம் எல்லாமே எது நீக்கப்பட்டுச்சுன்னு இருக்கும். அது என்னென்னா அது உள்ளே ஓடக்கூடாது, ஓடுனா கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி வச்சாங்க அதை. அது மாதிரி இங்கேயும் வந்து ஒரு நமக்கு உள்ள என்ன நடக்க எது அவை குறிப்பில் நீக்கப்பட்டதுன்றது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. நீங்கள் அதில் இந்த இது சொன்னீங்க, சபாநாயகரோட செயல்பாடு பற்றி சொன்னீங்க. வந்து அது சம்பந்தமான சில பாராட்டுகள் கூட வருது. வந்து இது வரைக்கும் இந்த சபாநாயகர்களிலிருந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்காருன்னு சொல்லலாமா? கண்டிப்பாக வித்தியாசமாக இருக்கான்னு சொல்லலாம். ஏன்னா எப்பயுமே ஒரு கட்சி சார்பு இருக்கும் அதில். இவர் விஜயை தவிர, விஜய் அப்படி போனாமன்னு ஒரு கும்பிட போடுறாரு. அதை தவிர அதாவது அவர் கட்சி தலைவர், அவருக்கு அந்த பதவியை கொடுத்தவர், அதை கும்பிடாமல் இருக்க முடியாது. மற்ற யாராக இருந்தாலும் சரி, அவர் புஷியானதாக இருந்தாலும் சரி, ஆதவ அர்ஜுனாக இருந்தாலும் சரி, நிர்மல்குமார், ராஜ்மோகன், அருண்ராஜ், செங்கோட்டையனுக்கும் அவருக்கு ஏற்கனவே ஈக்குவல் இருக்கும். ஆனால் உட்காருங்க, ஏங்க அவர் 3 தடவை முதலமைச்சராக இருந்தவர், அவரை போய் நீங்கள் இந்த மாதிரி பேசுகிறீங்க, நாடே சிரிக்குதுன்னு சொல்கிறீங்க. அதை நான் நீக்கிறேன், சபை குறிப்பிலேருந்து நீக்கிறாரு. அதனால் எல்லாத்தையும் சொல்கிறார், நான் ஆராய்கிறேன். அதை தான் இவரும் சொல்லிகிட்டே இருக்கார். யார்? ஏவா வேலு. அப்போ நீங்கள் அப்புறம் நீக்கிறேன், ஆலோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க. இது பூரா லைவில் போயிட்டுருக்கு. நீங்கள் அப்பப்போ ஒரு முடிவெடுத்து நீங்கள் அதை வெட்டினா தான் சரியாக வரும். நீங்கள் அதுக்கப்புறம் ஆய்வு செய்து முடிவெடுக்கிறேன்னா அது எல்லா பத்திரிகையிலையும் எல்லாத்துலேயும் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு. அது ஒரு விதத்தில் நியாயமானதான். ஆனால் அந்த நேரத்தில் உடனே செய்கிறதும் சில கஷ்டமான அவர் கடந்து போகிறதுக்கு தான் முயற்சி பண்ணுவார். ஏன்னா இவ்வளோ பெரிய கலவரம் மாதிரி வர்றப்ப டக்குன்னு முடிச்சு ஒரு சச்சரவு வேணான்ட்டு நான் ஆய்வு செய்கிறேன் உட்காருங்கன்றாரு. ஆனால் ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு பொலிட்டீஷியன், நல்லா பண்ணுறாருங்க அவர். ஒரு ஃபேராக பண்ணுறாருன்னு தான் நான் சொல்லணும். உரிய வாய்ப்புகள் யார் எந்திரிச்சாலும் உடனே வாய்ப்பு கொடுக்குது. உட்காருன்னு சொல்லாமல் வாய்ப்பு கொடுக்குறாரு. உடனே திடீர்னு எந்திரிச்சு ஒரு மந்திரி ஏவா வேலு பேசணும்னாரு, நேரு பேசினா வாய்ப்பு கொடுக்குறாரு, எடப்பாடி பேசினா வாய்ப்பு கொடுக்குறாரு, சௌமியா பேசினா வாய்ப்பு கொடுக்குறாரு, திடீர்னு எந்திரிச்சு பிரேமலதா கேட்குறாங்க, ஒரே உறுப்பினர் தான், வாய்ப்பு கொடுக்குறாரு. அதனால் இவர்களுக்கு இணையாக அவர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்குறான்ற சந்தேகமே இல்லை. ரொம்ப ஃபேராக பண்ணுறாரு ஜேசிடி பிரபாகரன், பாராட்டுக்குரியவர். ஏவா வேலு பற்றி சில விமர்சனங்கள் திமுகவினாலே வைக்கப்படுது. குறிப்பாக வந்து அவர் மரிய வில்சன், ஆதவ அர்ஜுனாவுக்கு வந்து ஒரு முட்டு கொடுத்து சபையில் வந்து ஒரு சாஃப்டான ஒரு பேசுகிறாரு, அது சம்பந்தமாக உதயநிதி கூட வருத்தப்பட்டார் அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு இணையதளத்தில் எழுதியிருக்காங்க. இல்லை, அது திமுகவினர் சிலரால் விமர்சிக்கப்படுது. அதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். நான் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஏவா வேலு இந்த மாதிரி பேசுகிறத, மரிய வில்சன் விஷயத்தில் அப்படி பேசினதை நிறைய பேர் கண்டிச்சிருக்காங்க. திமுகவில் என்ன இப்படி தடையை கொடுத்துட்டு இருக்காரு, மயிலருகா தடையை கொடுத்துட்டு இருக்காரு, ஏன் இப்படி போகணும், ஃபோர்ஸாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி விமர்சனங்கள் வருது. அது ஒரு ஆனால் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே உள்ளுக்குள்ளே நீங்கள் வெளியே காட்டுகின்ற கட்சிகள் காட்டுகின்ற பகையை நீங்கள் உறுப்பினர்கள் உள்ளுக்குள்ளே காட்ட மாட்டாங்க. எத்தனையோ வருஷமாக நாங்கள் சட்டசபை சபையை பார்க்குறோம். உள்ளே வந்து எல்லாருமே ஃப்ரெண்ட்லியாக, நீங்கள் இன்னும் சொன்ன போனீங்கன்னா அந்த சபையில் வந்து அப்படி கேன்டீனுக்கு எந்திரிச்சு வந்தாங்கன்னா ஒருத்தர் தோளில் கை போட்டுக்கிட்டு, திமுக அதிமுகவுமே தோளில் கை போட்டுக்கிட்டு, என்ன மாப்பிள்ளை மச்சான், என்ன எப்படி இருக்க, அன்னைக்கு எப்படி பண்ண, இதை பண்ணான்னு பல விஷயங்களை பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதை தான் வந்து சசிகலா அப்போதே குறை சொன்னாங்க. அவர் ஸ்டாலினை பார்த்தா சிரிப்பாருன்னு வந்து ஓபிஎஸ்ஸை விமர்சனம் பண்ணாங்க. இது சிரிப்பதுன்றது எல்லாருக்கும் சகஜம். சிரிப்பது, கும்பிடு போடுறது, வணக்கம் சொல்கிறது, நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறது, அன்றைக்கி என்ன உங்கள் அம்மாவுக்கு இதாகிடுச்சாமே அப்படின்னு கேட்குறது, இதெல்லாம் வந்து ரொம்ப சகஜமான விஷயம். ஆகவே ஆகாதுன்னு நம்ம நினைக்கிற உறுப்பினர்கள்லாம் வந்து ஒன்றா டீ சாப்பிட போவாங்க. இனிகோ எரிதராஜ் எம்எல்ஏ, அவர் பாஜக நயினார் நாகேந்திரன், இவங்கெல்லாம் ஒன்றா உட்காந்து அரட்டை அடிப்பாங்க, காஃபி சாப்பிடுவாங்க. இவர் கிறிஸ்துவ நல்லிணக்க இயக்கம், அவர் வந்து பாஜக ஆர்எஸ்எஸ் அப்படின்ற இயக்கம்லாம் அதெல்லாம் இல்லாமல் அப்படி போவோம். அது மாதிரி பல இதில் வந்து பல கருத்து வேறுபாடுள்ள அரசியல்வாதிகள், எம்எல்ஏக்கள் உள்ளுக்குள்ளே. அதே மாதிரி நீங்கள் பார்லிமெண்ட்லேயும் பார்க்குறீங்களே, ஜோதிமணி அன்னைக்கு கட்டி பிடிச்சது, கனிமொழியை கட்டி பிடிச்ச ஃபோட்டோ உங்களுக்கு வந்துச்சு. காங்கிரஸே வேணாம், சீட்டே மாற்றுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க வந்து கட்டி பிடிச்சது, விளையாண்டது. இந்த மாதிரியான உள்ளுக்குள்ளே வந்து உறுப்பினர்கள் வந்து தனிப்பட்ட முறையில் தங்களுடைய அரசியல் பகையை தனிப்பட்ட நபர்களுக்குள்ளான பகையாக மாற்ற மாட்டார்கள். டெல்லியில் ரொம்ப சர்வசாதாரணம். அது வந்து சட்டமன்றத்துக்குள்ளே நீங்கள் அதை பார்க்கலாம். வெளியே என்ன வேணாலும் இருக்கலாம். அதே மாதிரி நீ ஃப்ளைட்டுக்குள்ள நான் போகிறேன்ல, ஃப்ளைட்டில் அடிக்கடி பார்க்கலாம். மாற்றுக் கட்சியினர் உடனே வணக்கம் போட்டு என்ன நல்லா இருக்கீங்கன்னா கையை பிடிச்சிக்கிறது, பக்கத்தில் உட்காந்து 1 மணி நேரம் அரட்டை அடிக்கிறது, அந்த ஃப்ளைட் வர வரைக்கும், இதெல்லாம் சகஜமாக நடக்கும். அதனால் இந்த மாதிரி விமான பயணங்கள், இந்த மாதிரி சட்டமன்றத்துக்கெல்லாம் வந்து ஒரு சுமூகமான உறவு இருக்கும். அது வந்து தப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன் நான். ஆனால் ஏவா வேலு அதுக்காக ஏவா வேலுவை குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் திமுக சிலர் அவர் வந்து மயிலழகால் வருடி கொடுக்குறாருன்னு விமர்சனம் வைக்கிறாங்க. அதுலேயும் மாற்று கருத்து இல்லை.
சபாநாயகரை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் வந்து அவர் மேலே அவரோட செயல்பாடுகள் சொந்தமான பாராட்டுகள் இருக்கும்போதே சில விமர்சனங்களும் இருக்குது வந்து குறிப்பாக வந்து ஒரு கூட்டத்தில் மத போதவர்களோட கலந்துக்கிட்டு வந்து கருக்கலைப்புக்கு எதிராக தடை சொந்தமாக பேசியிருக்காரு வந்து இப்போ கருக்கலைப்பு இங்கே வந்து நம்மளுக்கு சட்டபூர்வமாக அனுமதிக்கப்பட்டிருக்குங்கிற நிலைமையில் அதை தடை செய்ய நான் வந்து முதலமைச்சர்கிட்ட வலியுறுத்துவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்கிறத ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. இல்லை அது வந்து நீங்கள் கத்தோலிக்க திருச்சபையில் வந்து இது முன்னாடி இருந்தே இதை பண்ணுறாங்க. என்னென்னா இறைவன் படைப்பில் அதற்கு விரோதமாக நம்ம எதையும் செய்யக்கூடாது அப்படின்றத ஒரு கொள்கை. அதான் அடிப்படை கொள்கை. கரு உருவாகணும்னா அது இறைவனுடைய படைப்பு. அது எப்போ உருவாகணுமோ உருவாகும். நீங்கள் போய் செயற்கையாக தடை பண்ணக்கூடாது. அதுக்கு அப்போ எப்படி இப்போ பெற்றுக்கிட்டே இருக்கதா அப்படின்னு கேட்டால் அதை வந்து ஃபெர்டைல் பீரியட் நான் ஃபெர்டைல் பீரியட்லாம் இருக்குது. அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் உடலுறவு வச்சுக்கணும். அதற்கான இது காண்டமே யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் கருக்கலைப்பு இல்லை, காண்டமே யூஸ் பண்ணக்கூடாது. இயற்கை வழி தான். இயற்கையில் நீங்கள் வந்து இந்த ஒரு இத்தனை தேதியிலேருந்து இத்தனை தேதி வரைக்கும் ஃபெர்டைல் பீரியட்னா அந்த பீரியடில் அந்த உடலுறவு வைத்து கொண்டோம் என்றால் குழந்தை பிறக்கும்னா அந்த நேரத்தில் அவாய்ட் பண்ணணும். அந்த நான் ஃபெர்டைல் பீரியடில் தான் நீங்கள் வந்து உங்களுடைய சுகத்தை அனுபவிச்சுக்கணும். இந்த மாதிரியான ஒரு பிரச்சாரம் இன்டர்நெட்டெல்லாம் நான் சிறு வயதில் இருக்கும்போதே அந்த மாதிரி புக்லெட்ஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேன். காண்டமே தடை. அதனால் வந்து அது மாதிரி பெண்களுக்கான கருப்பையில் வைக்கக்கூடிய கருத்தடை சாதனங்கள், கனெக்ஷனை கட் பண்ணுறது, சர்ஜரி பண்ணுறது, இது எல்லாமே எதிர்ப்பாக அவர்கள் ஒரு கொள்கையாக அதை வைத்திருக்கிறார்கள். அந்த கொள்கை அடிப்படையில் அவர் ஒரு கிறிஸ்தவர் என்ற முறையில் அதை அங்கே போய் பேசியிருக்கலாம் அவர். அது வந்து நீங்கள் கருக்கலைப்பு பண்ணலாம் அப்படின்னு சட்டம் அனுபவிச்சிருக்கே தவிர கருக்கலைப்பு பண்ணாதீங்க அப்படின்னு யாரும் வந்து பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு தடை கிடையாது. ஏன்னா அதுதான் இயற்கை. அதுக்கு தடை கிடையாதுங்கும்போது ஒரு தடை இல்லாத விஷயத்தான் அவர் பேசுகிறாரு. இந்த பேச்சுகளோட தொடர்ச்சியாக வந்து இந்த அரசு வந்து கிறிஸ்தவர்களின் அரசாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை இப்போ பாஜகவினர் வைக்கிறாங்க வந்து. அதை எப்படி பார்க்குறீங்க? அதுக்கு ஏற்ற மாதிரி தான் சில பேர் பேசுகிறாங்க. வில்சன் அப்படி தான் பேசுகிறாரு. சபாநாயகர் நான் இது பண்ண முடியும்னு சொல்கிறாரு. என்னையை பொறுத்தவரை யாராக இருந்தாலும் எந்த அந்த அரசியல் மதசார்பற்ற நாடுன்னு நம்ம அரசியல் சாசனம் குறிப்பிடுது. அதுக்கு அர்த்தம் என்னென்னா எல்லா மதத்தையும் அனுமதிங்க, எல்லா மதமும் நல்லா இருங்க, யாருக்கும் மத ரீதியாக எந்த துண்டாடலும் வேணாம், மத ரீதியாக எந்த பிரச்சனையும் வேணாம்னு அர்த்தமே தவிர எல்லா மதத்தையும் கொண்டு வந்து உள்ளே வச்சுக்கோங்கன்னு அர்த்தம் இல்லை. நீங்கள் ராமர் சிலையை கொண்டு வாங்க உள்ளே வச்சுக்கோங்க, நீங்கள் குரானை கொண்டு வாங்க உள்ளே வச்சுக்கோங்க, நீங்கள் ஜெபமாலையை கொண்டு வாங்க உள்ளே வச்சுக்கோங்கன்னு அர்த்தம் கிடையாது. அதெல்லாம் அவங்க வீட்டோடு வச்சுக்கோங்க. அண்ணாமலை சொன்ன மாதிரி தான், அவர்கள் வீட்டில் வச்சுக்கோங்க. அதை உங்கள் வழிபாடு, உங்கள் வழிபாட்டு முறை. இது அரசியல் சாசனம் வரும்போது ஒரு அந்த அமைப்புக்குள்ளே வரும்போது நீங்கள் ஒரு பொதுவான நபராக தான் வரணும். நான் கிறிஸ்தவன் பான் கிறிஸ்டின் வந்து சட்டசபையில் பேசுகிறதே அறிவு கட்டத்தனங்க. அப்படி பேசவே கூடாதுங்க. அது உங்களுக்கு யார் உங்கள் மதத்தை யாருங்க கேட்டா அங்கே சட்டசபையில்? நீ உங்கள் தமிழை சரியாக பேசுங்கன்னு சொன்னாங்க, அவ்வளோதான். 7000 5000 பேசாதீங்கன்னாங்க. அதுக்கு ஒரு இது பண்ணிட்டு வாங்க அப்படின்னாங்க. ஒரு தயார்படுத்திட்டு வாங்க, கொஞ்சம் ஒரு தடவை வீட்டில் ஒரு 2 தடவை ரிகர்சல் பார்த்துட்டு வாங்க, தப்பு இல்லாமல் வாசிக்க பழகுங்கன்னு சொன்னார் அவர் ராஜேந்திரன். தப்பு கிடையாது அவர் சொன்னதில். ஒரு தமிழர்களால் ஓட்டு வாங்கி தமிழ்நாடுன்னு பேசிக்கிட்டு தமிழர்னு பேசிக்கிட்டு இருக்கவர் ஒரு தமிழை சரியாக பேசணும்னா அதை வந்து மன்னிப்பு தான் கேட்டிருக்கணும். சாரி நான் தமிழை தவறாக பேசியிருந்தேன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க, எனக்கு ஆங்கிலத்தில் தான் பேசி பழக்கம் அப்படின்னு கேட்டிருக்கணுமே தவிர நான் யுனிக்கு நான் இப்படி தான் பேசுவேன் அப்படின்ற டமால்னு மைக்கை தட்டுறாரு. நான் உருவ கேலி பண்ணுற மாதிரி இது மொழி கேலி பண்ணுறீங்களா அப்படின்றாரு. நீங்கள் வேறு லாங்குவேஜுக்காரராக இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஒரு தமிழன்னு சொல்லி தானே வர்றாரு அவர். அப்படி இருக்கும்போது அது என்ன அதில் பெரிய கஷ்டம் இல்லை. அப்படி இருக்கும்போது பான் கிறிஸ்டின் அங்கே எதுக்கு வருதுன்னு கேட்குறேன். அது தேவையில்லாத வார்த்தை. அதனால் எது தேவையோ அதை பயன்படுத்துகிறதால தப்பு இல்லை. இப்போ சில பேர் வந்து பைபிளில் இருந்து ஏதாவது குட்டி கதை சொல்லுவாங்க, தப்பு இல்லை. ஏதாவது மகாபாரதத்துலேருந்து ராமாயணத்துலேருந்து குட்டி கதை சொல்லுவாங்க. ஏதோ அறவுரைகள் சொல்லுகிற குட்டி கதைகளை சொன்னால் அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. அது மாதிரியான ஒரு சில விஷயங்களை பண்ணலான்னு சொன்னேன். அதனால் அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து எப்படி வந்து நம்ம பாஜக ஹிந்துத்துவாவை புகுத்துவதுன்னு கண்டிக்கிறோமோ அது மாதிரி கிறிஸ்துவத்தை புகுத்தினார்கள்லாம் கண்டிக்க வேண்டியதுதான். அதில் ஒன்றும் மாற்றம் கருத்து இல்லை. இப்போ விஜயோட ஆட்சி கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் முடிஞ்சிருச்சு. வந்து ஒட்டுமொத்தமாக எப்படி பார்க்குறீங்க விஜயோட ஆட்சியை? இன்னும் இம்ப்ரூவ் ஆகணும்னு பார்க்குறேன். சில விஷயங்கள் பாராட்டக்கூடிய விஷயங்களாக இருக்குது. ரெண்டாவது பெரும்பாலும் அவங்க வந்து அப்படியே அதை தாங்க ஃபாலோ பண்ணுறாங்க. பேரை மாற்றுறாங்களே தவிர கடந்த திமுக ஆட்சி என்னென்ன செஞ்சாங்களோ அது எல்லாத்தையும் அப்படியே தான் ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்க. புதுமையாக எடுத்திருக்காங்கன்னு சொன்னால் இந்த லஞ்ச ஒழிப்பு அதை ஒரு இதாக எடுத்திருக்காங்க. அந்த லஞ்ச ஒழிப்புலேயே வந்து இன்னும் லஞ்சம் இன்னைக்கு கூட இருந்து தான் இருக்குது. நம்ம இல்லைன்னு சொல்லி பிஇபியில் ஒரு கனெக்ஷன் கொடுக்குறதுக்கு பணம் கொடுத்துட்டு தான் நண்பர் நேற்று வாங்கியிருக்காரு. அதனால் வந்து எல்லா துறையிலையும் இந்த மாதிரி லஞ்சம் வந்து இருந்துட்டு தான் இருக்குது, குறையலை. மேல் லெவலில் ஊழல் அமைச்சர்கள் வாங்கக்கூடாதுன்னு அந்த மேல் லெவல் ஊழல் இருக்குல்ல, அதில் வேணால் குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். நம்ம வந்து பெட்டிக்கு பணம் மதுபானத்தில் வாங்கினது இல்லைன்னா இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு நீங்கள் வந்து லேண்டு போட்டிங்கன்னா ரியல் எஸ்டேட் போட்டிங்கன்னா அதுக்கு ஃபிக்ஸேஷன் ரேட் ஃபிக்ஸேஷனுக்கு ஏக்கருக்கு 2 லட்சம் தரணும். இது மாதிரியான விஷயங்கள் தடைபட்டிருக்கு. இன்னும் சொல்லப்போனால்
முதல் பதிவை, அதாவது நீங்கள் இந்த முதல் பதிவு தான் ரேட் ஃபிக்சேஷன் நடக்கும். நீங்கள் ஒரு 100 பிளாட்டு கொண்ட ஒரு ஏக்கரில் நீங்கள் ஒரு 50 பிளாட்டு போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 2 ஏக்கரில் 50 பிளாட்டு போடுறீங்கன்னா அந்த முதல் பிளாட்டை பதிகிறப்ப இந்த ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணும், உனக்குன்னு ஒரு சதுரடி ரேட்டு போடுவோம், அதை கூட போட்டுருவோம், அப்படி இப்படின்னு மிரட்டி உங்களோட காசை வாங்கிக்கிட்டு அதை வந்து குறைச்சி போடுவாங்க. அவங்களால கூட போட முடியாதுன்னு விதி இருக்குது, கோர்ட்டு சொல்லியிருக்கு. ஒரு சப் ரெஜிஸ்ட்ராரால் விலையை ஃபிக்ஸே பண்ண முடியாது, ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னே சட்டம் இருக்குது. ஆனால் மிரட்டுவார்கள். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், பயப்பட்டுட்டு நாளைக்கு ஏதாவது ரேட்டை கூட போட்டாங்கன்னா அப்புறம் நாளைக்கு வாங்குறவங்க யோசிப்பாங்க, ஐயோ பத்திர செலவு இவ்வளோ ஆகுமா அப்படின்னு, நம்ம இடத்த வாங்காமல் வேறு இடத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னு பயந்துக்கிட்டு எல்லாரும் போய் லஞ்சத்தை கொடுத்து அந்த குறைச்சி பண்ணுறதுன்னு பண்ணுவாங்க. இப்போ அதனால தான் இப்போ இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்குன்னா, இந்த முதல் பதிவு இருக்குல்ல, அந்த முதல் பதிவு நேராக ஆஃபீஸ்க்கே போகக்கூடாது, ஒன்லி ஆன்லைன் தான். ஆன்லைனில் தான் அந்த பத்திரத்தை பதிஞ்சே ஆகணும்னு கட்டாயப்படுத்துகிறாங்க. இது நல்லா வரவேற்பு தகுதி முயற்சி. நீங்கள் எய்தர் ஆர், திமுகவே ஆன்லைன் பதிவை கொண்டு வந்துருச்சு, இவர்கள் கொண்டு வந்து புதுசு கிடையாது, ஆன்லைன் பதிவை கொண்டு வந்துருச்சு. ஆனால் இதை கம்பல்சரின்னு ஆக்குறாங்க பாருங்க, அதுதான் பெரிய பலம். இந்த அரசுக்கு ஒரு பாராட்டுக்குரிய விஷயம். நீங்கள் மொதல் பிளாட்டை கண்டிப்பாக நீங்கள் ஆன்லைனில் தான் பதிங்கன்னா, நீங்கள் சார் பதிவாளர் யாருன்னே உங்களுக்கு தெரியாது, சப் ரெஜிஸ்ட்ரார். நீங்கள் எங்கேயோ உட்காந்து தட்டுவீங்க என் பிளாட்டை பதியணும்னு, அவன் அங்கேருந்து உங்கள்கிட்ட பணமே கேட்க முடியாது. அவன் கவர்மெண்ட்டில் என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோ அந்த ரேட்டை தான் போட்டு ஆகணும். அப்போ போடும்போது அதுதான் ஃபைனல் ஆயிரும். அப்போ இதை குறைப்பதற்கும் அவனுக்கு வாய்ப்பு இல்லை, உங்களை கூட சொல்லி மிரட்டுறதுக்கும் வாய்ப்பு இல்லை. அப்படிங்கும்போது ஒரு ஃபேராக ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்துருதுன்றது பாராட்டுக்குரிய விஷயம். ஆனால் இது மாதிரி எல்லாத்தையும் செய்ய முடியுமா அப்படின்னா நல்ல முடியல. இன்னும் நீங்கள் சப்டிவிஷன்னா நீங்கள் இன்னமும் போய் அங்கே சர்வேயர்கிட்ட தாசில்தார்கிட்ட தொங்கிட்டு தான் இருக்கணும், அங்கே பணம் விளையாண்டு கொண்டு தான் இருக்கிறது. EB கனெக்ஷன்னா நீங்கள் ஒவ்வொரு கனெக்ஷனுக்கும் இவ்வளோன்னு கேட்டுட்டு தான் இருக்காங்க. நீங்களே வந்து வீட்டில் மொட்டை மாடியில் ஒரு இந்த யூனிட் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, சோலார் யூனிட் போடணும்னு நினச்சிங்கன்னா, அதுக்கு அதை கனெக்ஷன் கொடுத்து எடுக்கிறதுக்கு ஒரு லஞ்சம் வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு சாதாரண போலீஸ் வெரிஃபிகேஷன் பாஸ்போர்ட்டுக்கு வந்தால் போலீஸு இன்னும் கமிஷன் கேட்டு தான் இருக்காங்க. இன்னமும் டிராஃபிக்கில் லாக் போட்டுட்டு வந்தோன்னிக்கே ஓசியில் எடுத்து விடாமல், இது ரசீது போடாமல் காசை வாங்கிட்டு எடுத்து விட்றது டீனரில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒரு RTO ஆஃபீஸில் இன்னும் புது வெஹிக்கிள் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கோ லைசன்ஸுக்கு போகிறதுக்கெலாம் வந்து அந்த டிரைவிங் லைசன்ஸ் ஸ்கூலோ ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பெனி, கார் விற்கிற கம்பெனி, ஸ்கூட்டர் விற்கிற கம்பெனிலாம் ஆஃபீஸ் செலவுன்னு ஒரு தொகையை வாங்கி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இதெல்லாம் எப்படி நிறுத்த போகிறாங்க? இதெல்லாம் மக்கள்கிட்ட நேரடியாக போகிறது. நீங்கள் அமைச்சர்களுக்கு போவதை நிறுத்தி விட்டது இந்த அரசு. ஆனால் கீழே இருக்க லஞ்சத்தை முடியல. மக்களுக்கு எந்த லஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தோ அதில் இன்னும் முடியல. ஆனால் கைது முயற்சிகள் நடந்துகிட்டே இருக்குது, அங்கங்கே கைது செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, கேட்குறதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறாங்க, இது பண்ணுறாங்க. அதை வந்து இன்னும் பலப்படுத்தி இதில் நிறைய கான்ட்ராக்ட் லேபர்ஸ் வேறு வந்துட்டாங்க. இப்போ EBலலாம் கான்ட்ராக்ட் லேபர், அவன் கேட்டால் நாளைக்கு அவனை அரெஸ்ட்டும் பண்ண முடியாது. நீங்கள் அவன் கவர்மெண்ட் சர்வெண்டாக இருந்தால் தான் நீங்கள் அரெஸ்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு ஒப்பந்த ஊழியர்னு சொல்லி தப்பிச்சு போயிடுவான். ஊழியரே இல்லாதவன்லாம் கூப்பிட்டு வராங்க, அவங்களாம் நீங்கள் எப்படி பிடிப்பீங்க? அது மாதிரி அதில் வந்து சில டெக்னிக்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. அதெல்லாம் நீங்கள் பேசி முடிச்சு பண்ணிங்கன்னா இந்த அரசு வந்து முழுமையான பாராட்டுக்குரிய அரசாக அந்த விஷயத்தில் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் இந்த லஞ்சத்துக்கு எதிரான செயல்பாட்டில் வந்து அரசு ஊழியர்களே எதிராக இருக்கிறாங்க. ஒரு இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அரசு விஓக்கள்லாம் சேர்ந்து ஒரு போராட்டம் பண்ணுறாங்க. மினிஸ்டரு, கலெக்டர்லாம் ஊருக்கு வரும்போது விழா நடத்த வேண்டியிருக்கு, அதுக்கான செலவுகளை சாப்பாடு வாங்கி போட வேண்டியிருக்கு. இனிமேல் வாங்காத சாப்பாடு வாங்கி போடாதீங்க. நான் சொல்ல சாப்பாடு வாங்கி போடாதீங்கன்னு தான் சொல்கிறேன். நீங்கள் இந்த விழாவை நடத்தாதீங்க, அதற்கான ஏற்பாடு பணம் கொடுங்க. இப்போ யார் உங்களுக்கு மேலதிகாரி சொல்கிறாங்களோ, சார் அதுக்கு பணம் வேணும் சார், ஏண்டல்ல சார் காசுன்னு சொல்லுங்கள். தாசில்தார் சொல்கிறார், விஓவோட தாசில்தார் சொன்னார்னா எங்கள்கிட்ட காசு இல்லை சார், கொடுங்க சார், செய்கிறோம் சார்னு சொல்லுங்கள். அப்போ தாசில்தார் ஏண்டல்னா RDOட்ட கேட்பார், RDO DROட்ட கேட்பார், DRO கலெக்டரை கேட்பார். கலெக்டர்கிட்ட ஃபண்ட் இருக்குது, கலெக்டருக்கு சில லட்சங்களை வந்து தன்னிச்சையாக செலவு பண்ணக்கூடிய ஃபண்ட் இருக்குது. அந்த ஃபண்டில் சாப்பாடு வாங்கி போட்டோம். இல்லாட்டி இல்லைன்னா காலப்போக்கில் இது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பண்ணலைன்னா அவர்களே எதிர்பார்க்க மாட்டாங்க, அவங்கவுங்க சாப்பாடை அவங்கவுங்க பார்த்துருவாங்க. இன்னமும் அன்ற காலத்துலேருந்தே சொல்கிறேன், சில அதிகாரிகள், உதாரணத்துக்கு நான் CEOவே சொல்லுவேன், சில CEOs அந்த ஸ்கூலு சீஃப் எஜுகேஷனல் ஆஃபீஸர்ஸு ஸ்கூலுக்கு விசிட் போகும்போது பார்த்தீங்கன்னா அன்றைக்கெலாம் பிரியாணி போடுவாங்க. CEO விசிட் அப்படின்னு சொல்லி CEOக்கு பிரியாணி வாங்கி வச்சு, மினரல் வாட்டர் கேன் வாங்கி வச்சு. எனக்கு தெரிஞ்ச ஒரு CEO தண்ணி பாட்டில் சாப்பாடோட தான் அவர் போவார், ஒரு பைசா யார்ட்டையும் வாங்க மாட்டார். நீட்டாக போய் அவர் சாப்பாடு அவர் சாப்பிட்டு அவர் தண்ணி அவர் குடிச்சிட்டு வருவார். அப்படி ஆஃபீஸர் இருந்தாங்க. இது மாதிரியே எல்லோரும் இருந்தால் ஏன் செலவு வருது? அதுக்காக லஞ்சம் வாங்குறோன்னு வருது. இதுதானே இப்போ நீங்கள் டாஸ்மாகில் 10 ரூபா வாங்குறதுக்கு எல்லாத்தையும் விளக்கம் சொன்னாங்க. விஜய் பாட்டு பாடினார் 10 ரூபான்னு, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு. இப்போ வந்தவரும் நியாயப்படுத்துகிறாரு விக்னேஷ். அவர்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, பிரச்சனையை தீர்க்கணும்ல, லஞ்சத்தை அலோவ் பண்ணக்கூடாது, பிரச்சனையை தீர்க்கணும். அந்த டாஸ்மாக் ஊழியர்களுக்கு என்னென்ன பிரச்சனை, பாட்டில் உடையுதா, அதுக்கு இந்தா 1% தர்றோம், அட்டைப்பெட்டியில் மழையில் நனைஞ்சிருதா, இது கரண்ட் பில் நீ கட்ட வேண்டியிருக்கா, நாங்கள் கட்டுறோம், இறக்கக்கூலி நீ கொடுக்குறியா, பெட்டி இறக்கிறத நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி அவர்களை ரிலீவ் பண்ணி விட்டு, நீ உன் சம்பளத்தை ஒரு 25% கூட்டி தரோம், இனிமேல் நீ பாட்டிலுக்கு விற்காத. இப்படித்தான் அவனை காம்ப்ரமைஸ் பண்ணுமே தவிர அவர்கள் பக்கம் நியாயம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 10 ரூபாய் அலோவ் பண்ணுறது தப்பு இல்லை, அந்த லஞ்சத்தை ஊக்குவிக்கிறது, அது மாதிரி தான் விஷயங்கள்.
அதெல்லாம் சரி பண்ணு. நீங்கள் இந்த மாதிரி செலவுகளை குறைக்கணும். டிஎம் கேட்டால் பணம், இப்போ டிஎம் கேட்கறதில்ல பணம். ஏன்னா இப்போ அவங்க சொல்லி போடுறாங்க, கேட்டால் எங்களை டிஎம் பணம் கேட்டு மிரட்டுறாருன்னு சொல்லிடுறாங்க. டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் எஸ்ஆர்எம் எங்களை பணம் கேட்டு மிரட்டுறாரு, சீனியர் ரீஜனல் ஆஃபீஸரு அப்படின்னு, மேனேஜரு அப்படின்னு சொல்லி. இதனால பயந்துக்கிட்டு அவங்களாம் பணம் வேணான்ட்டாங்க. அப்பா நீங்கள் விற்காதீங்க எம்ஆர்பி, எங்களுக்கு நீங்கள் காசு தர வேணான்னு சொல்லிட்டாங்க. இது மாதிரியான சில விஷயங்கள் பாராட்டக்கூடிய விஷயங்களாக தான் இருக்குது. இதுலேருந்து வெளியே வந்துட்டோன்னா பார்த்தீங்கன்னா அதிமுகலேருந்து இன்னும் அந்த விலகுறது தொடர்ந்துகிட்டே இருக்கு. வந்து நேற்று கூட சிங்கே ராமச்சந்திரன் விலகி இருக்காரு. ஆமாம் ஆமாம் ஆமாம். எப்படி பார்க்குறீங்க? இதெல்லாம் பெருசாக எடப்பாடியும் அவர் கவலையப்படாமல் இருக்கார். வந்து எடப்பாடி வந்து என்ன முடிவு பண்ணுறாருன்னா, ஏற்கனவே பல முறை நான் நேர்காணல சொன்னது தான். அவர் வந்து மதிமுக மாதிரி இப்படியே ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, நான் வைகோ மாதிரி கட்சி நடத்திட்டு போகிறேன், யார் வேணால் விளைவிக்கங்க, சின்ன ஒரு கூட்டம் இருந்தால் என்கிட்ட போதும், ஆனால் அந்த கட்சிக்கு நான் தான் செயலாளர், பொதுச் செயலாளர் நான் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. விலகி போனவர்கள் ஒரு பக்கம் போயிட்டாங்க, விலகி போய் தத்தளிச்சவங்க, சேர முடியாமல் தத்தளிக்கிறவங்க ஒரு பக்கம் இருக்காங்க. சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி இவர்கள்லாம் வந்து திரும்ப அதிமுகவை கண்டனம் தெரிவித்து கொண்டு இருக்கிறார்களே தவிர திரும்ப அங்கே போக முடியல. ஏன்னா அதனால் வந்து எம்எல்ஏ இல்லாதவர்கள் ஈஸியாக போயிடுறாங்க. எம்எல்ஏ அவர்கள் ரிசைன் பண்ணிட்டு போகிறதுக்கு யோசிக்கிறாங்க, அங்கே போனால் என்ன நடக்கும், இப்போ இருக்கிற எம்எல்ஏ பதவியும் போயிடும், என்ன செய்யறதுன்ற ஒரு தயக்கம் வருது. ஆனால் எடப்பாடியை பொறுத்தவரை அவர் வந்துங்க, நீங்கள் எவ்வளோ பேர் எவ்வளோ அட்வைஸ் பண்ணாலும், நீங்கள் என்ன செஞ்சாலும், கட்சியே அழிஞ்சிருன்னு பயமுறுத்தினாலும் அதை பற்றி அவர் கவலைப்படுற மாதிரி தெரியல. இது அவருடைய உறுதியான முடிவில் பல காலமாக பார்த்தாச்சு. அவர் ஓபிஎஸ்ஸை சேர்த்துக்க முடியாதுன்னு சொன்னது, சசிகலாவை, டிடிவியை எல்லாரையும் பண்ணதுலேருந்து தெளிவான முடிவில் அவர் இருக்கார். இந்த கட்சி அழிந்தாலும் அது தன்னால் தான் அழியணும், தான் தான் அதுக்கு தலைமையாக இருக்கணும் அப்படின்றத உறுதியாக இருக்கார். அதில் நீங்கள் அவரை மாற்றுறது கஷ்டம். இதை தாண்டி இவருக்கு பதிலாக இன்னொருத்தர் அப்படின்னு நீங்கள் கொண்டு வந்தாலும், நீங்கள் ஒரு வேலுமணியவோ சிவி சண்முகத்தையோ கொண்டு வந்து மற்ற எல்லாரும் இந்த அவரை பேக் பண்ணி பண்ணாலும் நிச்சயமாக அது இன்னொரு பிரிவாக இருக்குமே தவிர எடப்பாடி ஒருபோதும் ஒரு கட்சியை விட்டு கொடுக்க மாட்டார். மேபி ரிட்டையர்டை முழக்கலாம், இது ஒரிஜினல் அதிமுகவா இது ஒரிஜினல் அதிமுகவான்னு சொல்லி நீங்கள் கோர்ட்டுக்கு போகலாம், கேஸ் நடத்தலாம், எல்லாம் வேணாலும் பண்ணலாமே தவிர மேலும் நீங்கள் அதிமுகவை பலவீனப்படுத்த முடியுமே தவிர அந்த அதிமுகவை முழுமையாக இன்னொருவர் கைப்பற்றவே முடியாது. அதற்கான முயற்சியை பாஜகட்ட போய் செஞ்சும் பார்த்துட்டாங்க. ஏன்னா அமித்ஷாவை ட்ரை பண்ணி முடியாமல் சிபி ராதாகிருஷ்ணன்லாம் போய் பார்த்து அதற்கான முயற்சிகள்லாம் செஞ்சும் பார்த்துட்டாங்க, ஆனால் ஒன்றும் நடக்கலை. அதனால் இந்த எடப்பாடி பொறுத்தவரை அதிமுக அது அழிந்தாலும் அதற்கு பொதுச் செயலாளர் அவர் தான் இருப்பான்னு தோணுது. அதுலேருந்து பிளவுகள் வரலாம், பிரிவுகள் வரலாம், சின்ன சின்ன குட்டி குட்டி அணியாக வரலாமே தவிர மீண்டும் வந்து இன்னொரு அதிமுகவை வேற ஒரு நபர் கைப்பற்ற முடியுமான்றதுல எனக்கு சந்தேகம் இருக்குது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா அதிமுகலேருந்து தவகக்கு போனவங்க இருக்காங்கல்ல, இப்போ அவங்களில் சிலருக்கு பதவிகள் கொடுக்கப்பட்டிருக்கு, பெரும்பான்மையினருக்கு பதவிகள் கொடுக்கப்படலை, சிலர் ஓரங்கட்டப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல்கள்லாம் கூட வருது. எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, அது ஆசைப்பட்டு போயிட்டாங்கன்னா அப்புறம் அவ்வளோதாங்க. இப்போ நான் சில பேர்கிட்ட பேசுனதுக்கு வந்து, ஏங்க நாங்கள் வந்து அவ்வளோலாம் ஒன்றும் பண்ணலைங்க, எங்களுக்கு உள்ளாட்சி தேர்தலில் நாங்கள் சொல்கிற ஆளுகளுக்கு சில பேருக்கு சீட்டு கொடுத்தா போதும், நாங்கள்லாம் இனிமேல் வந்து அவர் எடப்பாடி இனிமேல் அதிமுக ஆட்சிக்கு வர போகிறதில்ல, அங்கே உட்காந்து வேஸ்ட்டு, அதனால் இங்கே வந்துட்டோம், திமுகவுக்கு போக எங்களுக்கு கூச்சமாக இருக்குது, ஏன்னா தீய சக்தின்னு சொல்லி ஒரு நாள் பேசியாச்சு, நம்ம எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடைய அனுதாபிகள், அங்கே போனால் அசிங்கம், அதனால் வேணான்னு முடிவு பண்ணோம். இப்போதைக்கு என்னென்னா எங்களை சுற்றி ஒரு குரூப் இருக்குது, அவர்களுக்கு சீட்டை வாங்கி கொடுத்து அங்கங்கே, ஏன்னா இப்போ அந்த கட்சி புதிய கட்சி, இன்னார் கொடுக்கலன்னு பிரச்சனை வராது, யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம், அப்படி தான் இருக்குது. ஸோ அப்போ அவர் கட்சியிலேருந்து ஒரு 50% கொடுத்தாங்கன்னா அதிமுகலேருந்து ஒரு 50%, இந்த போய் சேர்ந்தவர்களேருந்து ஒரு 50% வாங்கினோம்னா அந்தந்த மாவட்டத்தில் அது தங்களுக்குரிய ஆளுகளுக்கு செட்டில் பண்ணி விட்ட மாதிரி ஒரு திருப்தி இருக்கும் அப்படின்ற எண்ணமே இருக்குது அவர்களுக்கு. அதனால் அவர்கள் வந்து பதவியை தாண்டி தங்களுக்கு எம்எல்ஏ வரும், தங்களுக்கு அமைச்சர் வேணுன்ற தாண்டி இந்த மாதிரி தன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு ஒரு பலன் கிடைச்சா போதும் அப்படின்ற மாதிரியான எண்ணத்தில் அவர்கள் இருக்கலாம். அப்படி அந்த முடிவு அவர்கள் எடுத்தாங்கன்னா அந்த அரசியல் வாழ்க்கையில் அது அவர்களுக்கு அதை நம்ம விமர்சனம் பண்ண முடியாது. அதனால் அது போதும்னு நினைக்கிறவங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நன்றி.